விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இது பகுதி 4 வேளாண்மையில் உரங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் உரங்கள் ஏன் பயன்படுத்துகிறோம், எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி 3 பகுதி வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க அந்த 3 பகுதியை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். அந்த வீடியோவோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்துக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா 16 வகையான உரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் அதில் முக்கியமான 3 உரங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா மணிச்சத்து, சாம்பல் சத்து, தலைச்சத்து, இது 3 சத்துக்களும் எப்படி பயன்படுத்தணும், எவ்வளோ பயன்படுத்தணும், அதாவது பார்த்தீங்கன்னா அதிகமாக பயன்படுத்தினா என்ன ஏற்படும், கம்மியாக பயன்படுத்தினா என்ன பிரச்சனை வரும், அது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற முக்கியமான விஷயங்களையும், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். என்னோட அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உரங்களோட அமைச்சரவையை பற்றி நான் சொல்ல போகிறேன். அரசன் யார், அரசி யார், ஒவ்வொரு அமைச்சரும் யார் யார், ஒவ்வொரு உரங்களும் என்னென்ன அமைச்சரவையில் பங்கேற்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எல்லாத்தையும் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நம்ம யூடியூப் சேனல் கிராமத்தான். இன்னும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் இதுக்கு மேலே நான் இது மாதிரி போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். 16 வகையான சத்துக்கள் எல்லா பயிர்களுக்குமே தேவைப்படுது. அதில் முக்கியமான 3 சத்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தலை சத்து, அதாவது நைட்ரஜன், மணி சத்து, பாஸ்பரஸ், அப்புறம் சாம்பல் சத்து, பொட்டாசியம். இது 3ம் பார்த்திங்கன்னா எல்லா செடிகளுக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு உரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உர சத்துக்கள் கூடினா குறைஞ்சா என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தலைச்சத்து, அதாவது நைட்ரஜன். அதாவது பார்த்திங்கன்னா இதுக்கு தரைக்கு மேலே உள்ள தாவரங்களுக்கு நம்ம கொடுக்கணும். உதாரணமாக பார்த்திங்கன்னா தண்டு, அதாவது பார்த்திங்கன்னா இலை, பூ, காய், கனி, இது மாதிரியான செடிகள், அதாவது பார்த்திங்கன்னா பூ பூக்கக்கூடியது, காய் காய்க்கக்கூடியது, அதாவது பார்த்திங்கன்னா மண்களுக்கு மேலே காய் காய்க்கக்கூடிய இதுமாரி செடிகள், அந்த வளர்ச்சி இது மாதிரியான விஷயங்களுக்காக கொடுக்கக்கூடியது தான் தலைச்சத்து, அந்த நைட்ரஜன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் செடி ரொம்ப வெள்ளை அடித்து போய் இருக்குது, அதாவது பார்த்திங்கன்னா பசுமை நிறம் பெறுறதுக்காக பார்த்திங்கன்னா அந்த பச்சை நிறமாக மாறுறதுக்கும் பார்த்திங்கன்னா தலைச்சத்து பயன்படுத்துவாங்க. இந்த செடி, அதாவது பார்த்திங்கன்னா இந்த உரம் தலைச்சத்து எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, செடியோட உயரத்தை அதிகப்படுத்துறதுக்கும் அண்ட் அடர்த்தியாக இருக்கிறதுக்கும் தான் இதை அதிகமாக பயன்படுத்துவோம். இந்த நைட்ரஜன் தலைச்சத்து பயன்படுத்துறதுனால ஒளிச்சேர்க்கை, அந்த சூரியனோட ஒளிச்சேர்க்கை ஏற்படுது இல்லையா, அது ரொம்ப அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா உருவம் பெருசாகவும் பசுமையாகவும் இருந்தால் ஒளிச்சேர்க்கை அதிகமாக ஏற்படுது, ஸ்டர்ச் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறாங்க. அதாவது அதிகமான ஸ்டர்ச் இருந்தால் அப்படின்னா நிறைய மகசூல், அதாவது பார்த்திங்கன்னா அதிகமான மகசூல் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த தலைச்சத்து குறைஞ்சது அப்படின்னா செடியோட உயரம் கம்மியாக இருக்கும், இலையெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும். அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டர்ச், அதாவது பார்த்திங்கன்னா இந்த மகசூல் சொன்னோம் இல்லையா, அந்த மகசூல் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இது அடி உரமாகவோ இல்லை செடிகளுக்கு உரமாகவோ கொடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இது செடிகளுக்கு தெளித்தும் விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சத்து அதிகமானால், அதாவது தலைச்சத்து அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா என்ன பிரச்சனைனா, பயிரோட உயரம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். காற்று ஏதாவது அதிகமாக வந்துச்சுன்னா செடிகளை மொத்தமாக சாய்ச்சி விட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த தலைச்சத்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாச்சு அப்படின்னா பூச்சி தாக்குதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. பூச்சி, இந்த வெள்ளை பூச்சி இதெல்லாம் சொல்கிறது, அதெல்லாம் ரொம்ப அதிகமாக செடிகளுக்கு வர்றதுக்கு காரணமும் பார்த்திங்கன்னா தலைச்சத்தின் காரணமாக தான் இதெல்லாம் அதிகமாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது யூரியா, அதாவது இந்த தலைச்சத்து சம்மந்தமாக வரக்கூடிய இந்த யூரியான்னு ஒரு சில உரங்கள்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் நம்ம அதிகமாக பயன்படுத்தணும் அப்படின்னா செடிகளுக்கு பூச்சி வர்றது அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பயிர்களின் வயது அதிக அடையும்னு சொல்கிறாங்க. அதாவது நார்மலாக ஒரு பயிரோட வயசு பார்த்திங்கன்னா ஒரு 120 நாள் 130 நாள் அப்படின்னா இந்த தலைச்சத்து நம்ம செடிகளுக்கு அதிகமாக கொடுத்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதோட பயிரோட நாட்கள் பார்த்திங்கன்னா 10 நாள் 15 நாள் அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நாம் இதில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மணிச்சத்து, பாஸ்பரஸ். அதாவது இது பார்த்திங்கன்னா தரைக்கு கீழே உருவாகக்கூடிய தாவரங்களுக்கு, அதாவது பார்த்திங்கன்னா அந்த கிழங்கு இருக்குது இல்லையா, கிழங்கு வகை சார்ந்த எல்லாத்துக்கும் இது கொடுக்கலாம். இது தரைக்கு கீழே இருக்கக்கூடிய செடிகளுக்கு தான் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மணிச்சத்து பாஸ்பரஸ் கொடுக்கறது மூலிமா என்ன அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய கிழங்குகள் இருக்கு இல்லையா, அந்த கிழங்குகள் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதிலிருந்து அதை ஒரு உதாரணத்துக்கு குச்சி கிழங்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கிட்டோம்னா அதோட கிழங்கு அடிப்பகுதியில் இருக்குது, மேலே குச்சி இருக்குது இல்லையா, இது நம்ம கொடுக்கறதுனால, அந்த மணிச்சத்து கொடுக்கறதுனால அந்த குச்சிகள் கீழே சாயாத ஸ்ட்ரெயிட்டாக காற்றடிச்சாலும் நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அது மட்டும் இல்லாமல் வேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடர்ந்து மண்ணோட ஒட்டி இருக்கும். இதனால் மேலே இருக்கக்கூடிய செடிகள் வந்து கீழே சாயறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த சத்து வந்து அதிகமாக கொடுத்தோம் அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது நிறைய மணிச்சத்து கொடுத்தோம் அப்படின்னா நிறைய வேர் வந்து பரவி நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காய்கள் அந்த கிழங்கு இருக்கு இல்லையா, கிழங்குகளும் நல்லா வீட்டு தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே இந்த மணிச்சத்து வந்து குறைஞ்சது அப்படின்னா இலை வந்து பார்த்திங்கன்னா கருகலை மாரி ஆகிடும், அந்த சாம்பல் நேரத்தெல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு டைட்டாக இருக்காது. மழை பெஞ்சதுன்னா டப்புன்னு வந்து சாஞ்சிரும், அழுகல் ஏற்படும். இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை இந்த மணிச்சத்தை வந்து நம்ம அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூச்சி வந்து அதிகமாக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா எல்லா உரங்களுமே சரி, நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவை தவிர்த்து அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா பூச்சியோட தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மணிச்சத்தும் சரி அண்டு இந்த தலைச்சத்தும் சரி, நீங்கள் உரங்கள் அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனை என்னென்னா பூச்சிகளோட தாக்குதல் அதிகமாகும் அண்டு பயிர்களோட வாழ்நாள் வந்து இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிற நாட்களை விட இன்னொரு 20 நாள் வந்து அதிகமாக நம்ம வந்து அந்த பயிர்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவதாக இந்த லிஸ்ட்டில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பல் சத்து. இந்த சாம்பல் சத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொட்டாஸ் இருக்குல்லையே, அதை தான் நம்ம வந்து இந்த சாம்பல் சத்து அப்படின்னு சொல்லுவோம். பகல் ஃபுல்லாக வந்து அந்த பொட்டாஸ் நம்ம விடுறது மூலயமா ஒளிச்சேர்க்கை வந்து அதிகமாக செயல்படும் அண்டு வெயிட்டு எல்லாமே வந்து சத்துக்கள் அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி அதிகமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்ட்ரெச்சஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம டயர்ட் ஆகிட்டோம்னா அந்த குளுக்கோஸ்லாம் சாப்பிட்டு நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள்லாம் எடுத்துக்கிறோம் இல்லையா, அதே மாதிரியே நம்ம வந்து இது ஒளிச்சேர்க்கை அதிகமாக நடந்தது. அதாவது பார்த்திங்கன்னா வெயில்கள் அதிகமாக அடித்தது, தண்ணீரும் விட்டு வெயில்களும் அதிகம் இருந்தது அப்படின்னா ஒளிச்சேர்க்கை ஏற்பட்டு அது மூலயமா வரக்கூடிய சத்துக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செடிகள் அதோட இலைகளில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும், சேமித்து வச்சுருக்கும். அந்த சத்துக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் அந்த செடிகளோட வேர் பகுதிகளுக்கும் தண்டு பகுதிகளும் ஒவ்வொரு செல்லுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பகுதிக்கும் வந்து இந்த ஸ்ட்ரெச்சஸ் மூலயமா அந்த பொட்டாசியம் எல்லாம் இது மூலயமா வந்து அது எல்லா பகுதிகளுடைய செடிகளுக்கும் வந்து இது அனுப்புது. அதை தான் வந்து என்ன சாம்பல் சத்து மூலயமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த சாம்பல் சத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு போக்குவரத்துக்கு பயன்படுது. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து சாம்பல் சத்தை வந்து தரை வழியாக கொடுக்குறோம் அப்படின்னா சாம்பல் சத்து தர வழியாக கொடுத்துட்டு மேலேருந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது இல்லையா, அது மூலயமா தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குளுக்கோஸ் இது ரெண்டும் சேர்ந்து இப்போ குளுக்கோஸ் வந்து ட்ராவல் ஆகிறப்பயே இந்த சாம்பல் சத்தும் குளுக்கோஸ் கூடயே சேர்ந்து ட்ராவல் ஆகும். அந்த செல்லுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் மூலயமா போகக்கூடிய விஷயங்கள் கூடவே சேர்ந்து இந்த பொட்டாசியம் கூட சேர்ந்து போகும் அப்படிங்கிறாங்க. இது மூலயமா பார்த்திங்கன்னா நிறைய விளைச்சல் தரும், அது தரம் உள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சத்து குறைஞ்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா மகசூல்ஸ் வந்து பெரிய லெவலில் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மரவள்ளி கிழங்கு இது மாதிரியான கிழங்குகளுக்கு வந்து இதோட இந்த உரங்கள் வந்து நம்ம கம்மியாக கொடுத்தோம் அப்படின்னா மரவள்ளி கிழங்கு பிடுங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில யூனிட்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க. அந்த யூனிட் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகிடும், கம்மியான விலைகளுக்கு தான் விற்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது கம்மியாக கொடுக்குற பட்சத்தில் இலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொட்ட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லாமல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கிழங்கு அழுகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் நடைபெறுது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா தலை சத்து பற்றாக்குறையால் தான் இந்த சாம்பல் சத்து பற்றாக்குறையால் தான் அந்த அழுகல் நோய் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து உரங்கள் வைக்கும் போது இந்த பொட்டாசியம் சாம்பல் சத்து வந்து கரெக்டாக வச்சிங்கன்னா உங்கள் கிழங்கு இந்த மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய பயிர்கள் எல்லாமே வந்து அழுகல் ஏற்படாத இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அதே அந்த சாம்பல் சத்து அதிகமாக பொட்டாசியம் வந்து அதிகமாக கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த தென்னை மரமாக உயரமாக வளரக்கூடிய மரங்கள், தென்னை மரம், பனை மரம், இது மாதிரியான மரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விளைச்சல் அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அறுவடையும் வந்து சீக்கிரமாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சத்து கொடுக்கறதுனால, பொட்டாசியம் சத்து கொடுக்கறதுனால. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த சாம்பல் சத்தை அதிகமாக கொடுக்கறதுனால பூச்சி நோய்களின் பாதிப்பு வந்து கம்மியாகும் சொல்கிறாங்க. மற்ற ரெண்டும் பார்த்துங்க, யூரியா அந்த மணி சத்தும் தலை சத்தும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதிகமாக கொடுத்தீங்கன்னா பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும். அதுவே இந்த சாம்பல் சத்து அதிகமாக கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பூச்சி தாக்குதல் கம்மியாக இருக்கும், செடியோட மகசூல் தான் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சத்து அதிகமாக கொடுக்கறதுனால செடிகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர எந்த அளவிலும் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லலை. என்னதான் இருந்தாலும் அமிர்தமே ஆனாலும் பார்த்திங்கன்னா அளவுக்கு மீறினா அது நஞ்சு தான். அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 30 கிலோ போடுறீங்களா, அது ஒரு 40 கிலோ 45 கிலோவாக மாற்றிக்கலாம். அதோட அளவுக்கு இன்னொரு மடங்கு சேர்த்து போடுறப்ப கண்டிப்பாக செடிகளுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, 3 சத்துக்களை பற்றியும் பார்த்தாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா
நம்ம வந்து இந்த சத்துக்களின் அமைச்சரவையை பற்றி பார்த்துருவோம். சத்துக்களின் அமைச்சரவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சத்தோட அரசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தலைச்சத்து, அதாவது நைட்ரஜன். ஒரு செடி வளர்ந்தால் தான் அதை வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியும். அதுக்கு தேவையான சத்துக்களை கொடுத்து அந்த தலைச்சத்து மூலிமா செடிகள் மட்டும் வளராத உள்ளே இருக்கக்கூடிய காய்கறிகள் வளர்ச்சியாக இருக்கட்டும் எல்லாமே இந்த தலைச்சத்தை பொறுத்து தான் இருக்குது. அதனால தான் தலைச்சத்துக்கு அரசன் பதவி. அதே மாதிரி மணிச்சத்து, அதாவது பாஸ்பரஸ், இது வந்து இந்த அடியில் இருக்கக்கூடிய கிழங்குகளாக இருக்கட்டும் காய்களாக இருக்கட்டும் அதுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கறது தான் இந்த மணிச்சத்து. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த போக்குவரத்து துறை, அதாவது பார்த்திங்கன்னா அது வந்து சாம்பல் சத்து, இந்த பொட்டாசியம் சொல்லுவோம் இல்லையா அது. இது வந்து நான் இப்போ தான் லாஸ்ட்டாக சொல்லியிருந்தேன், கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த பொட்டாசியம் சத்து எந்த அளவுக்கு முக்கியமானது, நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் பயிரில் ஈல்டாக சொல்லுவாங்க, அதாவது மகசூல் வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பாதுகாப்புத்துறை அமைச்சர், அதாவது பார்த்திங்கன்னா கால்சியம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். கால்சியம், அதாவது சுண்ணாம்பு சத்து வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அரசின் உதவியாளர் ஜிங்க், அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஜிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வயல்களுக்கு ரொம்ப அதிகமாக போடுவாங்க, அந்த ஜிங்க் தான் சொல்லியிருக்காங்க, வேறு கிடையாது இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெக்னீசியம், உள்ளாட்சித்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா மெக்னீசியம். அடுத்து பெட்ரோலியம் துறை பார்த்திங்கன்னா சல்ஃபர். பூந்தோட்ட காவலர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது போரானை வந்து பூந்தோட்ட காவலர். போரான் வந்து பூச்செடி வச்சுருக்கிறவங்க இல்லை காய்ச்செடிகள், அதாவது பூ மூலிமா காய் உருவாகக்கூடியதெல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா போரான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. அதுக்கு தான் பூந்தோட்ட காவலர் போரான் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ உரங்கள் மூலயமா, அதாவது விவசாயத்தில் உரங்கள் எதற்கு எப்படி பயன்படுத்தணும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது இந்த பகுதியோட முடிவடைகிறது. இந்த பகுதியை பார்த்த அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் நன்றி.